கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்து இரும்பின் தொன்மை நூலையும் வெளியிட்டார். ஐந்தாயிரத்து 300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் தொன்மை தமிழகத்திலிருந்து உலகிற்கு அறிமுகமானது. இந்தியாவின் வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து எழுதப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வள்ளுவர், வள்ளலார், அயோத்திதாசர் வரிசையில் சுயமரியாதையை ஊட்டியவர் பெரியார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். திமுக எம்பி நவாஸ்கனி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் அமர்ந்து அசைவம் சாப்பிட்டதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ரெய்டு மூலம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமியுடன் பேசினாலே போதும் என நயினார் நாகேந்திரன் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம். அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய எழுத்தரின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல். சிகிச்சை முடிந்த பின்பும் போலீஸ் காவலை கழிப்பதற்காக வலிப்பு வந்தது போல் நடித்த ஞானசேகரன் நடித்தது அம்பலமாகியதால் டிஸ்சார்ஜ் செய்ததாக போலீசார் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து அடையாறு போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை. ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த 6 காவலர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை. சென்னையில் பிப்ரவரி முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை முடிவு. சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இயக்க அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல். நெல்லின் ஈரப்பதம் குறித்து நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் 2ஆம் நாளாக ஆய்வு. நீடாமங்கலத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளை குறித்து தெரிவித்த அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட விவகாரம். கல்குவாரியின் மற்றொரு உரிமையாளர் ராமையா என்பவர் நமன சமுத்திரம் காவல் நிலையத்தில் சரண். கோவையில் இரட்டை ஆணவ படுகொலை வழக்கில் காதலனின் சகோதரர் குற்றவாளி என தீர்ப்பு. மரண தண்டனை வரை விதிக்கலாம் எனவும் நீதிமன்றம் கருத்து. உணவு மற்றும் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனங்களின் ஊழியர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரிய வழக்கு. தமிழக டிஜிபி மற்றும் டெலிவரி நிறுவனங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற பிடிவாரண்டுகளை முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்வதற்கான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு.
திண்டுக்கல்லில் 8 பேருக்கு உண்ணி காய்ச்சல் பாதிப்பு. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டு அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. சென்னை வேப்பேரியில் சுவர் விளம்பரம் எழுதுவது தொடர்பாக திமுக இந்து முன்னணியினர் இடையே மோதல். இந்து முன்னணியர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வேப்பேரி போலீசார் வழக்கு பதிவு. நாகர்கோவில் அருகே ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த தீயணைப்பு வீரர் தற்கொலை. 17 லட்சம் ரூபாய் இழந்த நிலையில் ரயில் முன் பாய்ந்து விபரீத முடிவு. உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஊரணி ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் கைது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தனியார் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய கும்பல். பேருந்தில் ஏறி தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. காரைக்குடி மாநகராட்சியில் இலுப்பகுடி கிராமத்தை இணைத்ததால் 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தம். வாழ்வாதாரத்தை இழந்ததாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்கள் சாலை மறியல். பெரம்பலூர் அருகே உணவகத்தில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பு. 2 இளைஞர்களை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி ஆண்டிபட்டியில் விசைத்தறி நெசவாளர்கள் போராட்டம். வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை திருமயம் அருகே மஞ்சுவிரட்டில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் இளைஞர் கொலை. கீழ்சேவல்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்தவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. தேனி உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே இளைஞர் குத்தி கொலை. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை தீவிரம். திருவண்ணாமலை தீபமலை மண் சரிவில் விழுந்த பாறைகளை அகற்றும் பணி மும்முரம். துளைகளிட்டு 2வது நாளாக பாறைகளை உடைக்கும் பணியில் ஊழியர்கள். திருச்செந்தூர் கோயில் பகுதியில் தொடரும் கடல் அரிப்பு. ட்ரோன் மூலம் தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் டிப்போவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து விபத்து. பின்னோக்கி நகர்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியீடு. தெலங்கானாவில் மனைவியை கொன்று குக்கரில் வேக வைத்து எலும்புகளை கரைத்து எரித்த சம்பவம். நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு வெறிச்செயலில் ஈடுபட்ட நபர் கைது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் நாடு முழுவதும் பராக்கிரம தினமாக கொண்டாட்டம். சுதந்திர போராட்டத்துக்கு நேதாஜியின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என்று பிரதமர் புகழார். டெல்லி கடமைப்பாதையில் குடியரசு தின நிகழ்ச்சியின் முழு ஒத்திகை கோலாகலம்.
மேளதாளங்களுடன் அணிவகுத்துச் சென்ற காட்சிகள் வெளியீடு. नेताजी सुभाष चंद्र बोस की विशाल माननीय राष्ट्रपति जी के प्रेसिडेंट बॉडीगार्ड மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கோன் ரயில் விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம். ரயிலில் தீ என தேநீர் விற்பவர் கூறிய வதந்தியால் பலி என உயிர் உழைத்தோர் பேட்டி. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் மர்ம காய்ச்சலால் 17 பேர் உயிரிழந்த விவகாரம். பத்தல் கிராமம் கட்டுப்பாட்டு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட சிலரின் வீடுகளுக்கு சீல் வைப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டும் மகா கும்பமேளா. 9 கோடியே 73 லட்சம் பேர் புனித நீராடியதாக அறிவிப்பு. கபில் சர்மா உள்ளிட்ட பாலிவுட் பிரபலங்கள் 4 கொலை மிரட்டல். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் மேலும் 2 பலி. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய தாக்குதலால் மக்கள் அச்சம். பத்து வருடங்களுக்கு பின் ரஞ்சி கோப்பை தொடரில் விளையாடிய ரோஹித் சர்மா 3 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம். இருவேறு போட்டிகளில் விளையாடிய ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் தலா 4 ரன்களில் அவுட் ஆனதால் ரசிகர்கள் அதிர்ச்சி.